அப்ப ஏன் குழந்தை தான் உங்க வீட்டோட முதல் வாரிசு, ஒரே வாரிசுன்னு கூட சொல்லலாம். பொய் சொல்லாதடி. நான் சொல்றதுதான் உண்மை. இன்னும் 9 மாசத்துல உங்க பேரு குழந்தைய பெத்து கொடுத்துறேன். வெள்ளி கொலுசுலாம் வாங்கி வைங்க, குழந்தைக்கு போட்டு அழகு பாக்குறதுக்கு. வைடி போன. ரோஹிணி பாவம் விஜயாவும் மனோஜும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ரோஹிணிக்காக கவலைப்பட்டோம். அதெல்லாம் தப்புங்கிறத இந்த ரோஹிணி திருப்பியும் ப்ரூஃப் பண்ணிட்டா. ஆமாங்க, செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி போகிறவோ அங்கே விஷயத்தை எப்படியோ அந்த நர்ஸிட்ட கறந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணுறா. என்ன பண்ணுறா, இனிமேல் மீனாவுக்கு குழந்தை பிறக்காது, நம்ம குழந்தைய வச்சு உள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக என்ன பண்ணுறா, விஜயாக்கா ஃபோன் அடிச்சு, உங்கள் 2 மருமகளுக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது, உங்கள் வீட்டுக்கு வர முறை குழந்தை என் குழந்தை தான், தங்க கொலுசு வாங்கி வச்சு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி விஜயாவை உசுப்பேத்தி விட்றா. இதை நம்பாமல் டக்குன்னு வீட்டில் போய் பெரிய மீட்டிங்கை கூட்டிடுறாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வர முத்துவை நிப்பாட்டி வச்சு குற்றவாளி மாதிரி இந்த ஆகாவளி மனோஜ் கேள்வி கேட்குறான். ஏன்டா என்னைய மட்டும் குறை சொல்கிற, வைக்கிறேன் நீ யோக்கியமாடா அப்படிங்கிறான். உடனே ரவி செருப்பால் அடித்த மாதிரி, ஏன்டா அவனும் நீயும் ஒன்னாடா, நீ ஊரில் பிராடுத்தனம் பண்ணிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு மறைக்கிற, ஆனால் முத்து நம்ம சங்கடப்படுவோம் தான் சொல்லாமல் இருக்கிறான், அதனால் நீ எது பேசாதடா நாயன்னு சொல்லி ரவி நல்லா செருப்பால் அடித்த மாதிரி மனோஜ் வாயை ஆஃப் பண்ணிடுறான். ஆனால் இந்த ரோஹிணிக்கு இந்த டிபாக்கு ஒரு புருஷன் ஏற்கனவே ஒரு தாலி கட்டிட்டான், அவனை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த முத்து மீனாவை பழிவாங்க அந்த நாயை துடிக்கிறா. ஆனால் இந்த மீனா தான் இந்த ரோஹிணி நிலைமையை பார்த்தே கவலைப்படுறான். ஆக கவலைப்படுறதெல்லாம் தப்புங்கிறத இந்த ரோஹிணியும் மனோஜ் பயிலும் நமக்கெல்லாம் படம் கற்பிக்கிறாங்க.